வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம் அன்பு உறவுகளே. இன்றைக்கி கும்ப லக்கணம் வணங்க வேண்டிய தெய்வத்தை பற்றி பார்ப்போம். கும்ப லக்கணம் வந்து பெருமாளை வணங்குறது சிறப்பாக கொடுக்கும். கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்க பெருமாள் வழிபாடு செய்கிறது மிக சிறப்பாக கொடுக்கும். அதேமாரி இவங்க எந்த தெய்வத்தை அவங்களுக்கு பிடிச்ச தெய்வங்களை வழிபட்டாலும் அந்த தெய்வம் வழிபடுற தெய்வத்தை மற்றவங்கள்ட்ட சொல்லக்கூடாது. அது ஒரு பெரிய ரகசியம். ஆமாம், கும்பலக்கணத்தில் பிறந்தவங்க இந்த சாமியை நான் கும்பிடுவேன், இந்த சாமி எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறத சொல்லாமல் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப வெற்றியை கொடுக்கும். கும்பலக்கணத்தில் பிறந்தவங்க பூஜை அறையில் சாமி ரூமில் ஒரு கலசம் வச்சு இலை 11 இலை இலை வச்சு அது மேலே தேங்காய் மஞ்சள் தடவி 7 சந்தனம் குங்குமம் போட்டு வச்சு சனியமாக அந்த தண்ணியை மட்டும் மாற்றிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப சிறப்பாக கொடுக்கும். ஆமாம், கும்பலக்கணத்தில் பிறந்தவங்க இந்த வழிபாடை கடைப்பிடிச்சி வந்தாங்கன்னா வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி போகும். உங்களுக்கு தடங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும்.